அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மேச ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, சுழலும் அதிர்ஷ்ட சால சக்கரம் உங்கள் பக்கம் உங்களுக்கு விழப்போகும் பண தேவதை. காரணம் ராகுகேது பயிற்சி. அந்த ராகுகேது பயிற்சியால் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன விதமான பலன் கிடைக்கப் போயிருந்தா இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பயிற்சி பலன் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர்ற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அவனை தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பரணி நட்சத்திரத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். இவர் மீன ராசியில் இப்பொழுது உச்ச நிலையில் இருக்கிறார். மே மாத முடிவுக்கு பின்னாடி மேச ராசியான உங்களுடைய ராசிக்குள் நுழைந்து விடுகிறார். சரிங்களா? இப்போது அந்த மீன ராசியில் தான் ராகு இருக்கிறார். கேதுபான் கன்னி ராசியில் இருக்கிறார். மே மாதம் 18ஆம் தேதி இந்த இரண்டு கிரகங்களும் பின்னோக்கி நகர்ந்து இடப்பெயர்ச்சி அடைவார்கள். எல்லா கிரகங்களும் முன்னோக்கி போனால் அந்த ரெண்டு கிரகங்கள் மட்டும் பின்னோக்கி நகர்ந்து போகும். அதேபோல் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு ராகுவும் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு கேதுவும் இடம் மாறுகிறார்கள். அப்போது இது நாள் வரையில் உங்களுடைய ராசி, அதாவது உங்களுடைய ராசியில் வரக்கூடிய சுக்கிரன், ஆனால் அதுக்கு முன்னதாக மீன ராசியில் உங்களுடைய நட்சத்திராதிபதியோடு சேர்ந்திருந்த ராகு. ஏன்னா ராகு பகவான் சுக்கிரனுக்கு மிகப்பெரிய ஒரு நட்பு கிரகம். ஸோ ரெண்டுமே இந்த 12ஆம் வீட்டில் கிட்டத்தட்ட சுக்கிரவன் வக்ர நிவர்த்தி என போன்ற காலகட்டங்களில் இருந்து பிப்ரவரி முதல் மே மாதம் வரை இந்த 12 இருந்திருக்கிறாங்க. அதாவது சுக்கிரன் ராகுவோடு சேர்க்கை. சரிங்களா? அப்போது பல விதத்தில் திட்டங்களை தீட்டி வைத்திருப்பீர்கள் உங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து. அப்படிப்பட்ட அந்த திட்டங்கள் அனைத்தும் பலிக்கும் தருணமாக இது இருக்கப் போகிறது. அந்த மாதிரி இந்த சுழலக்கூடிய அதிர்ஷ்ட காலச்சக்கரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பண தேவதையை கொடுக்கப் போகிறது. காரணம் 11ல் ராகு போய் அமர்றது. மேசராசிக்கு 11ஆம் வீடான கும்பத்தில் தான் ராகு அமர்றார். அப்போது ஏற்கனவே முதலீடு பண்ணியிருப்பீங்க, ஏற்கனவே ஒரு இடத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு இடமாற்றம் அல்லது வெளிநாட்டுக்குண்டான மாற்றத்தை தொடங்கி இருப்பீர்கள். அப்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஏற்கனவே ஒரு விஷயத்திற்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த முயற்சியில் பெரிய ஒரு லாபம் கிடைக்கப் போகிறது. கண்டிப்பாக ஒரு திருமண வரனாக இருக்கலாம். ஏற்கனவே பார்த்து வச்ச வரன் சீக்கிரமாகவே திருமண வரன் முடிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் தான் தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி வச்சுருப்பீங்க, அதுக்கு நல்ல விதமான வேறு வேலைவாய்ப்பு கிடைச்சிடும். தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, அதில் பெரிய அளவு லாபங்களும் புதிய தொழில் கான்ட்ராக்ட் கிடைக்கும். இடத்தில் முதலீடு பண்ணியிருந்தால் அந்த இடத்துல வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு, குடி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அதேபோல் வழக்குகள் பிரச்சனையை முடிப்பதற்கு வேறேனும் புதிய ஒரு வழியை நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அந்த வழிகள் மிக விரைவிலேயே உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துடும். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும். இப்போது இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த கேது அமரக்கூடிய வீடு 5ஆம் வீடு சிம்மம். அப்போது தேவையில்லாத காதல் சமாச்சாரம் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. காதல் விவகாரத்தில் பிரச்சனை இருக்காது. கவர்மெண்ட்டு அரசாங்க வழியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், இல்லை அரசாங்க விஷயத்தில் ஏதாவது தண்டனைகள் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீங்க. அடுத்தபடியாக அந்த 5ஆம் வீட்டில் கேது அமர்ந்தால் ஆன்மீகம், மருத்துவம் மற்றும் வெளிநாடு, இதற்கடுத்து ஐடி துறை மற்றும் கம்ப்யூட்டர் அடிப்படையில் வேலை பார்க்கக்கூடிய துறைகள், இதில் பெரிய அளவு பணம் காசு பார்ப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். பொதுவாக கேது ஞானக்காரகன், மோட்சக்காரகன் சொல்லுவாங்க. ஆனால் அவர் 5ஆம் வீட்டுக்கு வருகின்ற பொழுது இந்த துறைகளிலெல்லாம் பெரிதளவு ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்காத பண யோகத்தையும் கொடுப்பார். இந்த காலச்சக்கரத்தில் ராகுகேது ரொம்ப முக்கியம். ஏன்னா ராகுகேதுகளுக்குள் எல்லா கிரகங்களும் அடைபட்டு போனால் அது சர்பதோஷம், கால சர்பதோஷம் என்று சொல்வார்கள். ராகுகேதுகள் மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலனை மாற்றுவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் வல்லமை படைத்தது. அப்படிப்பட்ட அந்த ராகுகேதுகள் உங்களுடைய மேச ராசிக்கு 5இல் கேதுவும் 11 ராகும் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல ஒரு அம்சம். ஏன்னா 5ஆம் வீடு அப்படின்றது அதிர்ஷ்டத்தையும் ஒரு நல்ல ஒரு பெயரையும் கல்வியும் கொடுக்கக்கூடியது. அப்போ படிப்பு விஷயத்தில் நிச்சயமான பெரிய அளவு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். லாபத்தில் ராகு வந்தால் பண லாபம் ஏராளம், அதில் எந்த விதமாக மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் கும்ப ராசியில் சனிவனுடைய வீட்டில் அந்த ராகு அமர்றாரு. பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு மிகப்பெரிய நட்பு கிரகம். அந்த சுக்கிரனோடு தான் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை அவர் இருந்தார்.
அது 12ஆம் வீட்டில். அப்போது கண்டிப்பாக பழைய திட்டங்கள், நீங்கள் போட்டு வைத்த திட்டங்கள் பழிக்க ஆரம்பிக்கும், நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும், எடுத்த முயற்சியில் வெற்றிகள் இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும், தொழில் விஷயம் நல்லபடியாக நடக்கப் போகுது, வீடு பாதியில் கட்டினா அது முடிய போகுது, வெளிநாடு மற்றும் வேறு இடங்களுக்கு மாறக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவு வெற்றிகள் கிடைக்கும். இப்போது ராகு அமர்ந்திருக்கக்கூடிய வீடு சனி பகவானுடைய வீடு என்பதால் நிச்சயம் பரம்பரை சொத்து அல்லது பூர்வீக சொத்து அல்லது பழைய இன்சூரன்ஸ் பணம், அந்த பிஎஃப் பணம், நிலுவையில் நின்ற பண வரவுகள் போன்றவைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் கைக்கு வந்து சேரும். சரிங்களா? ஆக மொத்தம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவு பணமும் அதே நேரத்தில் கல்வி யோகமும் அதிர்ஷ்டமும் கலை ஆர்வமும் கண்டிப்பாக ஏற்படும். அதன் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது பரணி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக முக்கியமாக செய்ய வேண்டியது பூர்வீக சொத்து அல்லது அசட், நிலத்தில் வீட்டில் முதலீடு செய்து வைப்பது உங்களுக்கு நல்லது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. தேவையில்லாத காதல் சமாச்சாரத்தை தவிர்க்கிறது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். முடிந்தளவு பரணி நட்சத்திரக்காரர்கள் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி புதன்கிழமை அன்று அல்லது வெள்ளிக்கிழமை அன்று வழிபாடு செய்கின்ற பொழுது நீங்கள் நினைத்த அந்த ஒரு அதிர்ஷ்டம் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். சரிங்களா? இதை பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.